Welcome to the slide show 1 of the grammar lesson past tenses. I have made this slide show based on the lesson from Book 1, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. And now the slide show 1. Simple past tense. Right, அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Simple past tense verbs, also called past simple, show action that occurred and was completed at a particular time in the past. Past simple என்றும் அழைக்கப்படக்கூடிய சாதாரண இறந்த காலம் simple past tense காட்டுற எதை காட்டுற இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கப்பட்ட நடந்த செயலை காட்டுற. ரைட், இப்போ நாங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா மிக சுருக்கமாக சொல்கிறேன்டா, இப்போ சில வினைச்சொற்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று அழைக்கப்படுற, இன்னும் சில வினைச்சொற்கள் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று அழைக்கப்படுற. ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் இருந்து பாஸ்ட் இறந்த காலமாக மாற்றுறதுக்கு ஈடி போட்டா, அந்த வேர்ப் வினைச்சொல்ல இறுதியில் ஈடி போட்டா, டி அல்லது இடி போட்டா, அப்படியான வேர்ப்ஸ் வினைச்சொற்களை நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்கிறோம். ரைட், அடுத்து அப்படி இடி போடாமல் வேறு முறைகளில் அந்த பாஸ்ட் இறந்த காலமாக மாற்றினா அவைகளை, அந்த மாதிரியான வேர்ப்ஸ் வினைச்சொற்களை நாங்கள் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று சொல்கிறோம். ரைட், இந்த நோட்டை பாருங்கள். த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரெகுலர் வேர்ப்ஸ். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸோட சாதாரண இறந்த காலம் இஸ் மார்க்ட், அடையாளப்படுத்தப்படுற பை தி எண்டிங் டிஓஇடி. ஒன்றோ டி என்பதை கொண்டு அல்லது இடி என்பதை கொண்டு அது அடையாளம் காணப்படுற. அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சாதாரண இறந்த கால வினைச்சொல்ல இறுதியில் நாங்கள் இடி போட்டுறோம். இடி போட்டு இறந்த காலமாக மாற்றுறோம். அதுதான் ரெகுலர் வேர்ப்ஸ். அடுத்து பாருங்க, இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் எண்டிங்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு வந்து முடிவுகள் ஒரு பல்வேறு விதமாக, வெரைட்டி பல்வேறு விதமாக இருக்குது. ரைட், உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, ரெகுலர் வேர்ப்ஸுக்கு சொல்கிறேன்டா பாருங்க. ஃபினிஷ் முடி, அதோட பாஸ் இறந்த காலம் ஃபினிஷ்ட்,
ஃபினிஷ்டு இடி கடைசி சேர்க்குறேன். அது மாதிரி பாருங்க, வாட்ச் பார், பார்த்தான் பார்த்தார்கள் பார்த்து முடிஞ்சு அதுக்கு வாட்ச்ட், வாட்ச்ட் கடைசிக்கு இடி சேர்க்குறேன். வாட்ச் என்ற வேர்ப் வினைச்சொல்லோட கடைசிக்கு வாட்ச்ட் என்று இடி சேர்க்குறேன். அது ரெகுலர் வேர்ப்ஸுக்கு ஒரு உதாரணம். ரைட், 2 உதாரணங்கள். அடுத்து பாருங்க, irregular verbsக்கு உதாரணங்கள் சொல்லுங்க. ரைட் எழுதுற, ரோட் எழுதி முடிஞ்சு, written எழுதி எழுதப்பட்டு. மாதிரி ஈட் சாப்பிடுற, எயிட் சாப்பிட்டு முடிஞ்சு, ஈட்டன் சாப்பிட்டு சாப்பிடப்பட்டு. அது மாதிரி வெட்டுற என்றக்குள்ள கட், வெட்டி முடிஞ்சுக்கும் கட்டே தான், வெட்டி வெட்டப்பட்டு அதுக்கும் கட்டே தான். அது மாதிரி வெய் போடு என்றக்குள்ள புட், வச்சு முடிஞ்சு போட்டு முடிஞ்சு அதுக்கும் புட்டே தான். அது மாதிரி வைத்து வைக்கப்பட்டு, போட்டு போடப்பட்டு அதுக்கும் புட்டே தான். அப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் 3 வடிவங்களும் ஒரே மாதிரி இருக்குது. சிலது 3 வடிவங்களும் 3 மாதிரி, 3 வகை, 3 வித்தியாசமான ஃபார்ம்ஸை கொண்டிருக்கு. சிலது பாருங்க, கம், கேம், கம். வாரத்துக்கு வருகின்றார்கள், கம். வந்து முடிஞ்சு கேம், வந்து என்னக்குள்ள கம். அப்படி கோ, போ, போகின்றார்கள். போய் முடிஞ்சு போனார்கள், வெண்ட். அது மாதிரி போய் என்னக்குள்ள கோன் அப்படி வரும். அப்போ 3 ஃபார்ம்ஸும் வித்தியாசம். ப்ரெசன்ட் நிகழ்காலம், பாஸ்ட் இறந்த காலம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் 3 ஃபார்ம்ஸ் வடிவங்களும் வித்தியாசமாக இருக்குது. அப்படியும் வருது. அது மாதிரி இப்போ கம், கேம், கம் அண்டக்குள்ள 2 வகை ஒரே மாதிரி, 1 வித்தியாசம். கம், கேம், கம். அது மாதிரி ரீட், ரெட், ரெட். ஸ்பெல்லிங் வந்து 3க்கும் ஒரே மாதிரி, எழுத்துக்கள் வந்து 3க்கும் ஒரே மாதிரி. வாசி, வாசிக்கிறார்கள், ரீட். வாசிச்சு முடிஞ்சு வாசித்தார்கள், அதுக்கு ரெட். வாசித்து வாசிக்கப்பட்டு அதுக்கும் ரெட்டே தான். பாருங்க, ரீட், ரெட், ரெட். அந்த ஸ்பெல்லிங் வந்து 3க்கும் ஒரே மாதிரி. ஆனால் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு, ஹவு டு ப்ரொனவுன்ஸ், எவ்வாறு உச்சரிப்பது, அல்லது ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு எப்படி வருது? ரீட், ரெட், ரெட். 2 ஒரே மாதிரி. ப்ரொனன்சியேஷன் 2 ஃபார்ம்ஸ் வந்து ஒரே மாதிரி, ஒன்று டிஃபரண்ட். அப்படி இருக்குது. இவைகள் வந்து irregular verbs. இப்போ irregular verbsக்கு இந்த வந்து பாஸ்ட் இறந்த காலமாக மாறக்குள்ள ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வெரைட்டி, பலவிதம். ஆனால் ரெகுலர் வேர்ப்ஸுக்கு நாங்கள் பாஸ்ட் இறந்த காலத்துக்கு மாற்றக்கொள்ள, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் அவைகளாக மாற்றும் பொழுது நாங்கள் இடி சேர்க்கிறோம். ரைட், அடுத்து பாருங்க. The simple past is not accompanied by helping verbs. இந்த உதவி வினைகள் இங்க வரல சிம்பிள் பாஸ்ட்ல. உதாரணத்துக்கு சொல்றேன்டா, பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் எடுங்க. ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நிகழ்கால தொடர். அதுல ஷீ அவள், ஈஸ் இருக்கிறாள், கோயிங் போய்கொண்டு. ஷீ இஸ் கோயிங், அவள் போய்கொண்டிருக்கிறாள். அது மாதிரி they அவர்கள், are இருக்கிறார்கள், going போய்கொண்டு. they are going, அவங்க இருக்கிறாங்க போய்கொண்டு, அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, go, going அது வந்து மெயின் verb. அது மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள், they அவர்கள், are இருக்கிறார்கள், going போய்கொண்டு. அதில் கோயிங் போய்கொண்டு என்பது மெயின் வேர்ப் பிரதான வினை, இருக்கிறார்கள் என்பது ஹெல்பிங் வேர்ப் உதவி வினை. அது மாதிரி ஷீ இஸ் கோயிங், அவள் இருக்கிறாள் போய்கொண்டு. அண்டக்குள்ள இந்த ஷீ இஸ் கோயிங் அண்டக்குள்ள கோயிங் வந்து மெயின் வேர்ப் பிரதான வினை, ஈஸ் இருக்கிறாள் போய்கொண்டு இருக்கிறாள். இந்த ஈஸ் இருக்கிறாள் என்பது ஹெல்பிங் வேர்ப் உதவி வினை. அது மாதிரி இந்த சிம்பிள் பாஸ்ட்ல
சாதாரண இறந்த காலத்துல நாங்க இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் பாவிக்கிறல்ல. எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்டா இப்படி பாவிக்கிறல்ல. பாருங்க, ஷீ அவள், வெண்ட் போனாள், அவ்வளவுதான். இங்க இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் அவசியம் இல்லை. ஷீ வெண்ட் அவள் போனாள், ரைட். ஆனா இப்படி பாவிக்கலும், இப்படி பாவிக்கலும். ஷீ அவள் டிட் கோ போனாள், ஷீ டிட் கோ அவள் போனாள், அப்படி பாவிக்கலாம். அந்த இடத்துல நாங்க டிட் பாவிக்கிறோம். அது மாதிரி நெகட்டிவ்லையும் ஹெல்பிங் வேர்ப்ஸ் பாவிக்கிறோம். எதிர்மறையில பாருங்க, ஷீ அவள் டிட் நாட் கோ போகவில்லை. ஷீ வெண்ட் அவள் போனாள், ஷீ டிட் நாட் கோ அவள் போகவில்லை. அந்த இடத்துல நாங்க டிட் பாவிக்கிறோம் எதிர்மறையில். அது மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். தே அவர்கள் எயிட் சாப்பிட்டார்கள், எயிட் சாப்பிட்டார்கள், அவர்கள் சாப்பிடவில்லை. எப்படி வரும்? தே அவர்கள் டிட் நாட் ஈட் சாப்பிடவில்லை, டிட் நாட் ஈட் சாப்பிடவில்லை. அங்க டிட் வருது. நெகட்டிவ் எதிர்மறையில் நாங்க அப்படி டிட் பாவிக்கிறோம். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் அந்த இடத்துல பாவிக்கிறோம் நெகட்டிவ்ல. அதே மாதிரி வினாவாக மாற்றும் பொழுது இப்போ தே எயிட் அவர்கள் சாப்பிட்டார்கள், அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கொள்ள டிட் தே ஈட், டிட் தே ஈட் அவர்கள் சாப்பிட்டார்களா என்று வினாவாக மாற்றும் பொழுது நாங்கள் முன்னுக்கு டிட்டை பாவிச்சிருக்கி அப்படி பாவிக்கிறோம். ஆனால் பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் நேர்பொருள் வாக்கியத்தில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் அவசியம் இல்லை, ஹெல்பிங் வேர்ப்ஸ் அவசியம் இல்லை, ரைட். ஆனால் இப்படி பாவிக்கலும். எப்படி? தே டிட் ஈட், இப்போ அவர்கள் தே எயிட் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்பதனை தே டிட் ஈட் என்றும் பாவிக்கிறார். இன்னொரு உதாரணம், ஐ ரோட் நான் எழுதினேன், அத ஐ டிட் ரைட், ஐ டிட் ரைட் நான் எழுதினேன் அப்படியும் பாவிக்கிறார். The simple past tense is often used with an adverbial phrase. சாதாரண இறந்த காலம் அடிக்கடி மிச்சம் பாவிக்கப்படுற ஒரு adverbial phrase-ஓட, adverbial சொற்றொடரோட that specifies a time in the past. இறந்த காலத்தில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு adverbial phrase. எப்படியான சொற்கள்? such as yesterday நேற்று, last year போன வருடம், an hour ago, an hour ago ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு. இந்த மாதிரி இறந்த காலத்தில் ஒரு நேரத்தை டைமை குறித்து காட்டக்கூடிய ஒரு adverbial phrase, adverbial சொற்றொடருடன் மிச்சம் பாவிக்கப்படுறது சாதாரண இறந்த காலம். According to complete English grammar rules, பூரண இங்கிலீஷ் கிராமர் விதிகளின் பிரகாரம். An example of a simple past tense verb used in a sentence would be, ஒரு வசனத்தில் சாதாரண இறந்த காலம் பாவிக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு உதாரணம் கீழே பாருங்க. I went to the park, நான் போனேன் பூங்காவுக்கு. நான் went போனேன், சென்றேன். இங்க go போகிறேன் என்ற present simple சாதாரண நிகழ்காலம். அப்ப past simple அல்லது simple past சாதாரண இறந்த காலத்துல go போகிறேன் என்பது எப்படி மாறிக்கு? went போனேன், went போனேன் என்று மாறிக்கு. The speaker completed their action of going to the park. அந்த பூங்காவுக்கு போகின்ற செயலை இந்த பேசுகின்றவர் முடித்தார். So you use the verb go in the simple past tense, right? So you use the verb go in the simple past tense. இப்போ simple present tenseல go என்று இருப்பதை நீங்க went போன என்று நீங்க இறந்த காலத்துக்கு மாத்துற. go போகின்ற
என்ற ப்ரெசன்ட் ஃபார்ம் நிகழ்கால வடிவத்தை வெண்ட் போன என்று இறந்த காலத்துக்கு மாற்றணும். ரெகுலர் வேர்ப்ஸ், ரெகுலர் வினை சொற்கள். இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், சுருக்கமாக கொஞ்சம் பார்ப்போம். ஆஸ் வித் எனி சப்ஜெக்ட் இன் இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் கிராமரில் எந்த பாடத்தை போலவும் இட்ஸ் ஈஸியஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸோடு தொடங்குவது இலகுவானது. A good example sentence, ஒரு நல்ல உதாரண வாக்கியம், from the wonderful wizard of Oz. ஒரு மூவி, ஒரு திரைப்படம், the wonderful wizard of Oz என்ற ஒரு திரைப்படம். அப்படின்னா அதிசயமான ஒரு wizard என்றா சொல்லலாம் in legends and fairy tales, புராண கதைகளில் வந்து a man who has magical powers, மந்திர சக்திகளை கொண்ட ஒரு ஆளுக்கு சொல்லலாம். sorcerer, enchanter, sorcerer, enchanter, இப்படியெல்லாம் synonyms, உத்தார்த்த சொற்கள் இருக்குது. ரைட், அதில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. The four travelers, 4 பிரயாணிகள், passed, கடந்து சென்றார்கள், a sleepless night, உறங்காத ஒரு இரவை கழித்தார்கள், past. each thinking of the gift Uz had promised to bestow on him. அவருக்கு வழங்குவதற்கு ஊஸ் என்பவர் வாக்குறுதி அளித்திருந்த அந்த கிஃப்டை பற்றி ஒவ்வொருத்தரும் நினைத்த வண்ணம், அந்த 4 பேரில் ஒவ்வொருவரும் அந்த ஊஸ் என்பவர் அவருக்கு வழங்குவதற்கு வாக்குறுதி அளித்திருந்த அந்த கிஃப்ட், ஒரு பரிசு பொருள், அதை பற்றி யோசித்த வண்ணம், சிந்தித்த வண்ணம் உறங்காத ஒரு இரவை கழித்தார்கள், தாண்டி சென்றார்கள். ரைட், த ப்ரெசன்ட், இந்த இடத்துல உறங்காத ஒரு இரவை கழித்தார்கள் என்று எடுக்கலாம். The four travelers passed. The present tense of the verb is past. இந்த past என்ற இந்த வினைச்சொல்ல நிகழ்கால வடிவம் வந்து pass. ரைட், அப்போ இறந்த காலமாக மாற்றுறதுக்கு past and ed சேர்த்திக்கு. You know, it's a regular verb because you simply add ed to form the past tense. அப்போ இறந்த காலமாக மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ed மட்டும் சேர்த்திருக்கி. பாஸ் என்ற வேர்புக்கு, வினைச்சொல்லுக்கு ed எண்டத்தை மட்டும் நீங்கள் சேர்த்திருக்கு இறந்த காலமாக மாற்றுறதுக்கு. ரைட், அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் regular simple past tense verbs used in a sentence are, இன்னும் சில உதாரணங்கள். சாதாரண இறந்த காலம், அதுக்கு அவைகளுக்கு பாருங்க, சாதாரண இறந்த காலத்துக்கு உதாரணங்கள். நான் solved the puzzle. அந்த puzzle என்றா தமிழில் சொல்லலாம் புதிர் என்று சொல்லலாம். புரிந்து கொள்ள கடினமான ஒரு சூழ்நிலை, அதுக்கும் பசில் என்று சொல்லலாம். அப்போ புதிர் ஒன்ற ஐ சோல்டு, அந்த புதிரை நான் தீர்த்துட்டன், சோல்டு தீர்த்தன். ரைட், அடுத்து பாருங்க. ஹீ அவன் டம்ப்ட் த கார்பேஜ், ஊத்தையை கொண்டு கொட்டின, கவனம் இல்லாமல் கேர்லெஸ்லி சும்மா கொண்டு கொட்டுற, வீசுற. ரைட், in the first sentence, முதல் வாக்கியத்தில் பாருங்க, you simply add d to solve to get the past tense of the verb. அந்த வினைச்சொல்ல இறந்த கால வடிவத்தை பெறுவதற்கு என்ன செஞ்சிருக்கி, solve என்ற அந்த verb வினைச்சொல்லுக்கு சும்மா d மட்டும் சேர்த்திருக்கு. solve என்ற verb வினைச்சொல்லுக்கு d மட்டும் சேர்த்திருக்கு. அது மாதிரி the second example is just as easy. Simply add ed to dump to form the simple past tense. சாதாரண இறந்த காலத்தை உருவாக்குவதற்கு dump என்ற verb வினை சொல்லுக்கு ed சேர்த்திருக்கு.
ed சேப்பீங்க, ரைட்? இறந்த காலமா மாத்துறதுக்கு. Well, dear children, இந்த இடத்துல ஃபனோலஜியில் வரக்கூடிய ஒரு சின்ன விடயத்தை நாங்கள் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஃபனோலஜி என்ற பகுதியை கொஞ்சம் விரிவாக பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கே நாங்கள் விரிவாக இந்த பகுதியை படிக்கிறதில்ல, ஒரு சில விஷயங்களை மட்டும் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். ரைட், பாருங்க. ஃபனோலஜி என்ற என்ன அர்த்தம்? The study of sounds in a particular language or in languages generally. ஒரு குறிப்பிட்ட மொழியில் அல்லது பொதுவாக மொழிகளில் ஒலிகளின் அல்லது சத்தங்களின் ஆய்வு, ஒலிகள் சம்பந்தமான ஆய்வு, படிப்பு, அதான் ஃபனோலஜி என்பது. ரைட், அடுத்து பார்ப்போம். ஃபோனீம் என்ற என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன? லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அ லாங்குவேஜ், ஒரு மொழி சம்பந்தமான விஞ்ஞான ரீதியான ஆய்வு, அதான் லிங்குவிஸ்டிக்ஸ் என்பது. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் ஃபோனீம் என்றா என்னாண்டு. இன் ஃபோனாலஜி அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், phoneme is a unit of sound that distinguishes one word from another in a particular language. Right. The phonology லையும் linguistics லையும் ஒரு குறிப்பிட்ட மொழியில், ரைட், ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஒரு சொல்லை மற்ற சொல்லில் இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒளியின் ஒரு அலகு, சத்தத்தின் ஒளியின் அலகு, ஒரு அலகு, அதான் ஃபோனீம் என்பது. அடுத்து பாருங்க, ஃபனட்டிக் என்றா என்ன? ஃபனட்டிக் என்றா ரிலேட்டிங் டு ஸ்பீச் சவுண்ட்ஸ், அந்த பேச்சு ஓசைகள், பேச்சு சவுண்ட், ஓசை, சத்தம், அதோட தொடர்பான, அவைகளோட தொடர்பான என்பதுதான் ஃபனட்டிக் என்பது. phonemic chart. The following phonemic chart uses symbols from the International Phonetic Alphabet, IPA. கீழ்வரும் phonemic அட்டவணை யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் என்ற அடையாளங்கள், மார்க், சைன், அடையாளங்களை பாவிக்கிறது. எதுல இருந்து? ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் ஃபனட்டிக் ஆல்பபெட், சர்வதேச அந்த ஃபனட்டிக் ஆல்பபெட்ல இருந்து. அதை ஐபிஏன்னு போடுறது. IPA symbols are useful for learning pronunciation. உச்சரிப்பு பற்றி கற்றுக்கொள்வதற்காக பிரயோசனமாக இருக்குது இந்த IPA symbols, இந்த இன்டர்நேஷனல் ஃபனட்டிக் ஆல்பபெட் symbols, அடையாளங்கள். The symbols on this chart represent the 44 sounds used in British English speech. அப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேச்சில் பயன்படுத்தப்படக்கூடிய 44 ஓசைகள், சவுண்ட்ஸ், ஓசைகள், சத்தங்கள், இவைகளை குறித்து காட்டுற, ரெப்ரிசன்ட், ஸ்டாண்ட் ஃபார், அவைகளை குறித்து காட்டுற, இண்டிகேட் பண்ற. இது இந்த சார்ட்ல, இந்த அட்டவணையில உள்ள இந்த சிம்பிள்ஸ், அடையாளங்கள். ரைட், இந்த ஃபனீமிக் சார்ட்டை பாருங்க. இங்க வவல்ஸ், கான்சனன்ஸ், வவல்ஸ், கான்சனன்ஸ், உயிர் சத்தங்கள், மெய் சத்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வவல்ஸ், உயிர் சத்தங்களை பார்ப்போம். இந்த வவல்ஸ், உயிர் சத்தங்களில் 2 வகை
இருக்குது. ஒன்று மொனஃப்தாங்ஸ், அடுத்து டிஃப்தாங்ஸ். இந்த மொனஃப்தாங்ஸ் டிஃப்தாங்ஸ் என்றால் என்ன, அதோட டெஃபினிஷன் வரைவிலக்கணம் பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் சவுண்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு சவுண்ட்ஸ். ரைட், பாருங்க. இப்போ நான் சவுண்ட்ஸை ப்ளே பண்ண போகிறேன். sheep, sheep, good, shoot, bed, teacher, bird, door, cat, up, far, on. ரைட், இவைகள் மொனஃப்தாங்ஸில் அடங்கக்கூடிய சவுண்ட்ஸ். அடுத்து பார்ப்போம் டிஃப்தாங்ஸில் அடங்குற சவுண்ட்ஸ். hear, wait, tourist, boy, show, hair, my, cow. ரைட், இவைகள் டிஃப்தாங்ஸில் அடங்குற சவுண்ட்ஸ். இந்த மொனஃப்தாங்ஸ் டிஃப்தாங்ஸ் ரெண்டு வகையான சவுண்ட்ஸும் வவல்ஸில் உயிர் சத்தங்களில் அடங்குற. ரைட், அடுத்து நாங்கள் கான்சனன்ஸ் மெய்யெழுத்து மெய் சவுண்ட்ஸை பார்ப்போம். மெய் ஓசைகளை பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு விடயம் கவனிக்கணும். இந்த பாருங்கள், ஸ்க்ரீனை பாருங்கள். ஃபனீமிக் சார்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். on the top of the right hand corner, வலது பக்க மேல் மூலையில் பாருங்கள். the phonemic chart, அது கீழே பாருங்கள். voiced, unvoiced போட்டிருக்குதா அப்படி? எஸ், voiced அண்டு டார்க்கில் போட்டிருக்குது, போல்டாக தடித்த எழுத்துக்களில் voiced. அதுக்கு இல்லை லைட்டான லெட்டர்ஸில் லைட்டான எழுத்துக்களில் unvoiced அண்டு போட்டிருக்குது. ரைட், இதை பார்ப்போம் நாங்கள். இந்த ஃபனீமிக் சார்ட்டில் பாருங்கள், டார்க்காக போல்டு சிம்பிள்ஸ், தடித்த சிம்பிள்ஸ், சைன்ஸ், மார்க்ஸ், அடையாளங்கள், சிம்பிள்ஸ் அடையாளங்கள் தடித்த அந்த சிம்பிள்ஸில் காட்டப்பட்டவைகள் வாய்ஸ்ட் அண்டு கருதப்படுற. லைட்டாக காட்டப்பட்ட அந்த சிம்பிள்ஸ் வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ்ஸாக காணப்படுற. ரைட், இப்போ நாங்கள் இந்த சவுண்ட்ஸை ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ்ட் அண்டா என்ன, அன்வாய்ஸ்ட் அண்டா என்னான்னு பார்ப்போம். இந்த சவுண்ட்ஸை பாருங்கள். கான்சனன்ஸ் மெய் சவுண்ட்ஸை பாருங்கள். ரைட், அடுத்து அட் த பாட்டம், அடியில் பாருங்க. பாட்டம் அடியில் பாருங்க.
ரைட், லாஸ்ட்டுக்கு பாருங்க. ரைட், நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லி இந்த வாய்ஸ்ட் அன்வாய்ஸ்டை கொஞ்சம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்க, ப ப அண்டக்குள்ள ஒரு லேசான சவுண்ட். அது வந்து பாருங்க, ஒரு வைப்ரேஷன் இல்லை அதில் ப அண்டக்குள்ள. ஆனால் ப அண்டக்குள்ள பாருங்க, ப தொண்டைக்குள்ளே இருந்து வார மாதிரி இருக்குது இல்லையா, வைப்ரேஷனோட. ரைட், அப்போ ப அண்டக்குள்ள நோ வைப்ரேஷன் இல்லை. அது வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ். ப அண்டக்குள்ள பாருங்க, ஒரு வைப்ரேஷனோட தொண்டைக்குள்ள இருந்து வருது, அன்வாய்ஸ்ட். விளங்குற இப்ப? ரைட், அது மாதிரி பாருங்க, ட அண்டக்குள்ள நார்மலா வருது, வாய்ஸ்லெஸ். ட அண்டக்குள்ள உள்ளுக்கு இருந்து வருது, வைப்ரேஷனோட ட. இப்போ விளங்கினா? அப்போ நார்மலாக வாரது வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ். உள்ளுக்கு இருந்து தொண்டைக்குள்ளே இருந்து வாரது வந்து வைப்ரேஷனோட வாரது வந்து வாய்ஸ்ட். வைப்ரேஷன் இல்லாமல் வாரது வந்து அன்வாய்ஸ்ட் ஓ வாய்ஸ்லெஸ். இதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் சிம்பிள்ஸில் டார்க்காக தடித்த அடையாளங்கள் காட்டப்பட்டவைகள் வந்து வாய்ஸ்ட். லைட்டாக காட்டப்பட்ட அந்த சிம்பிள்ஸில் லைட்டான சிம்பிள்ஸ் அடையாளங்களில் காட்டப்பட்டுள்ளவைகள் வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ். இது இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்டா பாருங்க. யூ கேன் டெல் if a sound is voiced or not by putting your hand gently on your throat. உங்களோட தொண்டையில் லேசாக மிருதுவாக உங்களோட கையை வைப்பதன் மூலம் ஒரு ஓசை வாய்ஸ்டா இல்லையா, வாய்ஸ்டா அல்லது அன்வாய்ஸ்டான்னு உங்களுக்கு சொல்ல முடியும். when you say a sound, நீங்கள் ஒரு ஓசையை சொல்லும் பொழுது if you can feel a vibration, உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை உணர முடியுமெண்டா it is a voiced sound. அதுதான் ஒரு voiced ஓசையாகும், voiced sound ஓசையாகும். அப்போ வைப்ரேஷன் வராட்டி, வைப்ரேஷன் ஒன்று இல்லாட்டி அதுதான் அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ் ஆகும். ரைட், அடுத்து நாங்கள் இந்த மொனோஃப்தாங்ஸ் டிஃப்தாங்ஸ் இதோட டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். இன் பிரீஃப், மிக சுருக்கமாக பார்ப்போம். மொனோஃப்தாங்னா என்ன? A vowel that has a single perceived auditory quality. ஒரு சிங்கிளான தனித்த சிங்கிளாக உணரப்படக்கூடிய ஓசை குவாலிட்டியை கொண்டுள்ள ஒரு உயிர் சத்தம், ஒரு சிங்கிளான. உதாரணம் இதில் போட்டிருக்கு பாருங்க. ஏ, ஈ, அ, ஆ அப்படி இருக்கு பாருங்க. ஓ, ஊ அப்படி சிங்கிளா இருக்குது. ஓ, ஓ அப்படி இன்னும் அதில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காட்டிட்டேன். ரைட், இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் டிஃப்தாங்னா என்னன்னு பார்ப்போம். A sound formed by the combination of two vowels in a single syllable. ரைட், சிலபிள் என்னன்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். ஷோர்ட்டாக சொல்கிறேன்டா, சிலபிள்ண்டா ஒரு உயிர் சத்தத்தை கொண்ட உச்சரிப்பு அலகு, ஒரு உயிரெழுத்து ஓசையை கொண்ட உச்சரிப்பு அலகு, அதான் அது. இதை நாங்கள் இந்த டிஃப்தோங்க நாங்கள் ஒரு சிலபிளாகத்தான் எடுக்கிறோம், ஒரு உச்சரிப்பு அலகாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ரெண்டு உயிர்
ஓசைகள் இருக்குது, 2 உயிர் ஓசைகள் இருக்குது. அப்ப ஒரே சிலபிள்ல ஒரே உச்சரிப்பு அலகில் 2 உயிர் ஓசைகளை கொண்ட, ஒரே உச்சரிப்பு அலகில் 2 உயிர் சத்தங்களை கொண்ட 2 உயிர் ஓசைகளின் சேர்மானத்தின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சவுண்டு, அதுதான் டிப்தாங் என்பது. உதாரணமா சொல்றேன் பாருங்க. காயின், காயின் என்றக்குள்ள காயின் என்றக்குள்ள ஒய் என்ற சவுண்ட் ஒன்று பாரு, ஒய். அந்த பாய்ல மாதிரி பாய், காயின். அடுத்து பாருங்க லவுட், லவுடுக்குள்ள ஓ என்ற சவுண்ட் பாரு. அது மாதிரி சைடு, சைடுக்குள்ள ஐ என்ற சவுண்ட் பாரு. in which அவற்றில் the sound begins as one vowel and moves towards another. இதுல இவைகள்ல ஒரு உயிர் சத்தத்துல தொடங்குற, ஒரு உயிர் சத்தமாக தொடங்கி இன்னொரு உயிர் சத்தத்தை நோக்கி நகர்ந்து செல்ற. உதாரணம் காயின் என்றக்குள்ள, காயின் என்றக்குள்ள ஒய் என்று வருதானே, ஒய் என்றக்குள்ள ஓல தொடங்கி இல முடியுது. ஒரு உயிர் சவுண்ட்ல தொடங்கி இன்னொரு உயிர் சவுண்ட நோக்கி நகரு. ரைட் ரைட். அடுத்து நாங்க சிலபிள் என்றா என்னன்னு பார்ப்போம். A unit of pronunciation having one vowel sound with or without surrounding consonants forming the whole or part of a word. ஒரு சொல்லின் ஒரு பகுதியை அல்லது ஒரு முழுமையான சொல்லை உருவாக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் உடனோ அல்லது மெய்யெழுத்துக்கள் இல்லாமலோ, மெய்யெழுத்துக்களால் சூழ்ந்தோ அல்லது சூழாமலோ, அப்படின்னா மெய்யெழுத்துக்களோ உடனோ மெய்யெழுத்துக்கள் இல்லாமலோ ஒரு உயிர் சத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய, ஒன் வவல் சவுண்ட், ஒரு உயிர் சத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு அலகு. ரைட். இப்படி சொன்னா உங்களுக்கு சில டைமுக்கு விளங்கலாம், சில டைமுக்கு விளங்காம போகலாம். ஆனா கீழ்க்கு அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். பாருங்க, கீழே எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. இந்த வாட்டர் என்று சொல்ல பாருங்க, வாட்டர். அதுல 2 சிலபிள்ஸ் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, ஓ ட, ஓ என்றக்குள்ள பாருங்க அதுல ஒரு சிலபிள் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, அதுல ஓ, ஓ என்றக்குள்ள ஓ ஓ என்று இருக்குது. என்பது கான்சனன்ட், மெய் சத்தம் மாதிரி. ஓ ஓ என்பது வவல், உயிர் சத்தம். ஒரு உயிர் சத்தம் இருந்தா சரி, மெய் சத்தம் ஒன்றும் வந்திருக்குது, என்ற மெய் சத்தமும் வந்திருக்குது. மெய் சத்தம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஒரு உயிர் சத்தம் இருந்தா போதும், அது ஒரு சிலபிளாக எடுக்கிறது. ஓ ஓ அன்னுக்குள்ள ஓ ஓ என்ற அந்த உயிர் சத்தம் இருக்கிறது. எனவே அது ஒரு சிலபிள். அடுத்து பாருங்க, ட ட அண்டக்குள்ள இட் அ, இட் அ. பாருங்க, இட் என்ற கான்சனன்ட் மெய் சத்தம், அதோட அ என்ற வவல் உயிர் சத்தம் இருக்குது. அப்ப ஒரு உயிர் சத்தம் இருந்தா போதும், ஒரு உயிர் சத்தம் இருந்தா அது ஒரு சிலபிள். பாருங்க,
ஓ ட அண்டக்குள்ள ஓ அண்டக்குள்ள ஓ என்ற உயிர் சத்தமும் ட அண்டக்குள்ள அ என்ற உயிர் சத்தமும் இருக்குது. பையன 2 உயிர் சத்தங்கள் இருக்குது. எனவே 2 சிலபிள்ஸாக அதை நாங்கள் எடுக்கிறோம். 2 சிலபிள்ஸ். அடுத்து பாருங்க, இன்ஃபர்னோ. இன்ஃபர்னோ இன்ஃபர்னோ என்ற சவுண்ட் சொல்லுக்கு நெருப்புக்கு பாவிக்கிற ஃபயர், ஃபயர் நெருப்பு, ஹெல் நரகத்துக்கும் பாவிக்கிற இந்த சொல். இதில் அர்த்தம் இப்போ நாங்கள் சவுண்டை பார்த்தோம்னா பிரித்து பாருங்க. இன்ஃபர்னோ. இன் அண்டுக்குள்ள இ என்ற ஒரு உயிர் சத்தமாக இருக்குது. மாதிரி ஃப அண்டுக்குள்ள இஃப் அ, இஃப் அ, அ என்ற உயிர் சத்தமாக இருக்குது. அது மாதிரி நவ், நவ் அண்டுக்குள்ள ஓ என்ற ஒரு டிஃப்தாங் அகின இருக்குது. டிஃப்தாங் என்றாலும் அது ஒரு வவல் தான், உயிர் சத்தம் தான். வவல் உயிர் சத்தம் தான். பையனை பாருங்க, இன் ஃப நவ். இ அ ஓ. இன் அண்டுக்குள்ள இ, ஃப அண்டுக்குள்ள அ, நவ் அண்டுக்குள்ள ஓ. பையனை 3 உயிர் சத்தம் இருக்கின்றன. அப்போ அதின 3 சிலபிள்ஸ். ஒரு உயிர் சத்தத்தை நாங்கள் ஒரு சிலபிளாக எடுக்கிறோம். இன் ஃப நவ் அதின 3 உயிர் சத்தங்கள் இருக்கு, வவல். அப்போ அதின 3 சிலபிள்ஸ் காணப்படுகின்றன. ரைட். ரூல்ஸ் பாருங்க, விதிகள். தேர் ஆர் a few more rules. இன்னும் சில விதிகள் இருக்கு. such as if a single syllable word ends consonant, vowel, consonant, double the consonant and add ed. ரைட். எக்ஸாம்பிள் பார்த்தா விளங்கும். கீழே பாருங்க, chat என்றுக்குள்ள அந்த verb, அந்த வினைச்சொல் எப்படியாப்பட்ட வினைச்சொல், அதில் எத்தனை சிலபிள் காணப்படுது? சட் என்றக்குள்ள எத்தனை சிலபிள்? சிலபிள் என்ன? ஒரு வவல் சவுண்ட் இருந்தால் சரி, ஒரு வவல் சவுண்ட், ஒரு உயிர் சத்தம் இருந்தால் சரி. பாருங்க, சட் என்றக்குள்ள இச், இச் அ இட், இச் அ இட். பையன இச் அ இட் என்றக்குள்ள ஒரு வவல் சவுண்ட் வருது, அ. இச் அ இட். அ என்பது வவல், வவல் உயிர் சத்தம். அப்போ ஒரு உயிர் சத்தம் இருந்தால் சரி, அது ஒரு சிலபிள். ஈன ஒன்று தான் இருக்கு, உயிர் சத்தம் வவல் ஒன்று தான் இருக்கு. சட் என்றக்குள்ள ஒரு உயிர் சத்தம் அ மட்டும். மற்ற இச் இட் வந்து கான்சனன்ட்ஸ், அது மெய் சத்தங்கள். ரைட். இப்போ சிங்கிள் சிலபிள் வேர்ட் வந்து எப்படி முடிகிறண்டா, கடைசி எப்படி முடியுதுன்னு பாருங்க. சட்டனக்குள்ள எப்படி முடியுதுன்னு பாருங்க. கடைசி 3 எழுத்துக்களையும் பாருங்க. கடைசி 3 எழுத்துக்களையும் H A T. H வந்து கான்சனன்ட் மெய்யெழுத்து, A வந்து வவல் உயிரெழுத்து, T வந்து கான்சனன்ட் மெய்யெழுத்து. இப்படி கடைசி 3 எழுத்துக்களும் கான்சனன்ட் மெய்யெழுத்து, வவல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து. இப்படி வந்தா அதை நாங்கள் எப்படி மாற்றணுமெண்டா, அந்த கடைசி கான்சனன்ட்டை, கடைசி மெய்யெழுத்தை டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கி இடி சேர்க்கணும். பாருங்க, சட் என்பது எப்படி மாறிக்கின்னு பாருங்க. கடைசி மெய்யெழுத்து என்ன? டி. அந்த டி வந்து டபுள் ஆகிருக்கு. அப்போ டபுள் டீயாக மாறி இருக்கு. அப்படின்னா இன்னொரு டீயை சேர்க்கணும். சேர்த்துட்டு இடி போட்டால் சரி. இப்படித்தான் நாங்கள் இதை பாஸ்ட், இறந்த காலமாக மாற்றணும். சட் என்ற சொல் வந்து சிங்கிள்
syllable word. ஒரே சிலபிளை கொண்ட ஒரு சொல். ரைட், அதில் ஒரு உயிர் சத்தம் தான் இருக்குது, அ என்ற உயிர் சத்தம். எனவே அது ஒரு சிங்கிள், ஒரே சிலபிளை கொண்ட வினைச்சொல். எனவே அதை நாங்கள் இறந்த காலமாக மாற்றும் பொழுது எப்படி பார்க்குறேன்டா, கடைசி 3 எழுத்துக்களும் கான்சனன்ட், வவல், கான்சனன்ட், மெய்யெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அப்படி இருந்தால் கடைசி மெய்யெழுத்தை, கடைசி கான்சனண்ட்டை நாங்கள் டபுள் ஆக்கி இடி சேர்க்கிறோம். கீழே நோட்டை பாருங்க. பட் ஆனால் if the final consonant is W, X or Y, don't double it. அப்படின்னா கடைசி மெய்யெழுத்து W அல்லது X அல்லது Y ஆக வந்தா அவற்றை நாங்கள் டபுள் பண்ணக்கூடாது. கடைசிக்கு W வந்தால் 2 W போடுறில்ல, கடைசிக்கு X வந்தால் 2 X போடுறில்ல, கடைசிக்கு Y வந்தால் 2 Y போடுறில்ல. ரைட், அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இங்கே, இந்த விடயத்தை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பிறகு ஃபனோலஜி பாடத்தில் பார்ப்போம். இங்கே நாங்கள் அதை விரிவாக பார்க்க முடியாது. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் நான். இங்கிலீஷில் ஃபனோலஜி பாடத்தில் உங்களுக்கு படிக்கலும் சில வேர்ட்ஸ், சொற்கள், சில சென்டென்சஸ், வசனங்களில் முன்பகுதியை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற, ஸ்ட்ரெஸ்ஸுண்டா கொஞ்சம் சவுண்டை கூட்டி, சத்தத்தை கூட்டி, அழுத்தி சொல்கிற, அழுத்தி. பின்பகுதியை அந்த சொற்களோட அல்லது அந்த வசனங்களோட பின்பகுதியை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல், அழுத்தாமல், சவுண்டை குறைச்சி சொல்கிற. அப்படி அது மாதிரி இன்னும் சில சொற்கள், இன்னும் சில வசனங்களோட முன்பகுதியை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல், அழுத்தி சொல்லாமல், மெதுவாக சொல்லிட்டு பின்பகுதியை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற, அழுத்தி சொல்கிற, சவுண்டை கூட்டி சொல்கிற. இதை நீங்கள் விரிவாக ஃபனோலஜி பாடத்தில் பிறகு படிப்பீங்க. ரைட், அடுத்த விஷயம், மல்டி சிலபிள் வேர்டுன்னா என்ன? இப்போ சிங்கிள் சிலபிள் வேர்டுண்டா ஒரு சொல்லில் ஒரு வவல், ஒரு உயிர் சத்தம் மட்டும் இருந்தா, ஒரு சொல்லில் ஒரு உயிர் சத்தம் மட்டும் இருந்தா அது சிங்கிள் சிலபிள் வேர்டு. மல்டி சிலபிள் வேர்டுண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட வவல், வவல் உயிர் சத்தங்களை கொண்ட, ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர் சத்தங்களை கொண்ட சொல்தான் மல்டி சிலபிள் வேர்டு. உதாரணம் ப்ரிஃபர், ப்ரிஃபர் என்ற சொல் கீழே இருக்குது. ரைட், இப்போ இந்த பாருங்க, இந்த நோட்டை பாருங்க. இஃப் த லாஸ்ட் syllable of a multi-syllable word is stressed and ends consonant, vowel, consonant, double the consonant and add ad. ரைட், அப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் எக்ஸாம்பிளை வாசித்து பார்த்தா விளங்கும். எக்ஸாம்பிளை விளங்கப்படுத்திக்கொள்ள அவதானிச்சா விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட், பாருங்க. ப்ரிஃபர், ப்ரிஃபர் என்ற சொல்ல பாருங்க. இந்த சொல் வந்து மல்டி சிலபிள் வேர்டு. அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சிலபிள்ஸை கொண்ட ஒரு சொல். எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, ப்ரி என்றக்குள்ள இ, ப்ரி என்றக்குள்ள இ என்ற ஒரு வவல், உயிர் சத்தம் இருக்குது. அப்போ அது ஒரு சிலபிள். அடுத்து பாருங்க, ஃப, ப்ரி, ப்ரி, ஃப, ஃப என்றக்குள்ள இஃப், அ என்ற வவல், உயிர் சத்தம் இருக்குது. பாயின 2 உயிர் சத்தங்கள் இருக்குது. அப்போ 2 உயிர் சத்தங்கள் இருந்தால் 2 சிலபிள்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட சிலபிள்ஸ் இந்த சொல்லில் இருக்குது. ரைட், இதில் லாஸ்ட் சிலபிள், இந்த சொல்லில் கடைசி சிலபிள். எது கடைசி சிலபிள்? ப்ரிஃபர்
என்ற சொல்லுல எது லாஸ்ட் சிலபிள்? ப்ரி என்றதா ஃப என்றதா? ஃப என்றது தான் லாஸ்ட் சிலபிள், கடைசி சிலபிள். ரைட். அப்ப இந்த சொல்லுல கடைசி சிலபிள் வந்து அழுத்தி சொல்லப்பட்டால், ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்டால், சவுண்டை கூட்டி சொல்லப்பட்டால், அதோட கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்டோட முடிந்தால், அப்படி முடியுதான்னு பாருங்க. ப்ரி ஃப ஃபன்றக்குள்ள பாருங்க, இந்த சொல்ற கடைசி மூன்று எழுத்தையும் பாருங்க. கடைசி மூன்று எழுத்தும் எப்படி இருக்குது? எஃப் இ ஆர். எஃப் வந்து கான்சனன்ட் மெய் எழுத்து, அது மாதிரி இ வந்து வவல் உயிரெழுத்து, ஆர் வந்து கான்சனன்ட். அப்ப கான்சனன்ட் மெய் எழுத்து, வவல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய் எழுத்து, அப்படித்தான் முடியுது. அப்படி இருந்தா டபுள் த கான்சனன்ட், கடைசி அந்த அந்த மெய்யெழுத்தை டபுள் பண்ணணும், 2 மடங்காக்கணும், அதோட இடி சேர்க்கணும். பாருங்க, ப்ரி ஃப. ப்ரி ஃப என்ற சொல்லுல நாங்க ப்ரி என்றத மெதுவாக தான் சொல்றோம், ஃப என்றத கொஞ்சம் சவுண்டை கூட்டி சொல்றேன், அழுத்தி சொல்றேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ரைட். அது நீங்க பிறகு படிப்பீங்க, ஃபனோலஜி பாடத்துல பிறகு படிப்பீங்க. ஃபனோலஜி. ரைட். இப்போ ப்ரி ஃப. இதில் ஃப என்றது தான் அழுத்தி சொல்லப்படுது. அதே நேரம் ரைட், அப்போ லாஸ்ட் சிலபிள் வந்து அழுத்தி சொல்லப்படுது. அதே நேரம் கடைசி எப்படி முடியுது? கான்சனன்ட் மெய்யெழுத்து, வவல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, அப்படித்தான் முடியுது, FER. இப்படி இருந்தா நாங்க கடைசி அந்த கான்சனன்ட் மெய்யெழுத்தை டபுள் ஆக்குறோம். பாருங்க, கடைசி கான்சனன்ட் மெய்யெழுத்து எது? ஆர். ஆர் வந்து டபுள் ஆகிருக்கியா இல்லையா? எஸ், ஆர் ஆர் அண்ட் டபுள் ஆகிருக்கி, அதோட இடி சேர்க்கப்பட்டிருக்குது. எங்க? பாஸ்ட் இறந்த காலத்துக்கு மாற்றும் பொழுது. ப்ரெசன்ட் ஃபார்ம் நிகழ்கால வடிவத்தில் இருந்து பாஸ்ட் ஃபார்ம் இறந்த கால வடிவமாக மாற்றக்கொள்ள ரூல்ஸ், விதிகள் இவைகள். ரைட். கீழே பாருங்க. பட் ஆனால் if the first syllable is stressed, if the first syllable is stressed, முதலாவது அந்த சிலபிள் அழுத்தி சொல்லப்பட்டால், சவுண்டை கூட்டி சொல்லப்பட்டால், don't double it, அதை நீங்க டபுள் பண்ணக்கூடாது. ரைட். இந்த இடத்துல வந்து ப்ரிஃப என்ற இந்த சொல்லுல வந்து இந்த ஃப என்ற சிலபிள் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுகுது, அழுத்தி சொல்லப்படுகுது. இன்னொரு சொல் எடுப்புமே நாங்க, இன்னொரு சொல்லுல வந்து இந்த சொல்லல்ல வேறொரு சொல் வந்து அந்த லாஸ்ட் சிலபிள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணப்படாம அழுத்தி சொல்லப்படாம ஃபர்ஸ்ட் சிலபிள் வந்து அழுத்தி சொல்லப்படுறண்டா, ஃபர்ஸ்ட் சிலபிள் வந்து அழுத்தி சொல்லப்படுறண்டா, இப்படி நாங்க இந்த கடைசி மெய்யெழுத்தை டபுள் பண்ண முடியாது, டபுள் பண்ண கூடாது. ரைட். கீழே பாருங்க. இஃப் த வேர்ட் ends in y, அந்த சொல் வந்து வையில் முடிந்தால், அந்த சொல் வந்து வையில முடிந்தால் change the y to I, y ஐயாக மாற்றணும். and add ed சேர்க்கணும். ரைட். இப்படி விளக்கம் சொன்னா அவங்களுக்கு சில டைமுக்கு விளங்கலாம், சில டைமுக்கு விளங்காம இருக்கலாம். ஆனா எக்ஸாம்பிள பார்த்தா விளங்கும். பாருங்க, எக்ஸாம்பிள் கிராய் என்னக்குள்ள வையில முடியுது. அப்ப வை என்ன செய்யணும்? ஐயாக மாற்றணும், இறந்த காலமாக மாற்றக்குள்ள. கிராய் என்ற வேர்ப் வினை சொல்ல பாஸ்ட் இறந்த காலமாக மாற்றக்குள்ள ரூல்ஸை பாருங்க. கிராய் என்றக்குள்ள வையில முடியுது. அப்ப நாங்க வைக்கு பதிலாக வைய நாங்க ஐயாக மாற்றணும், ஐயாக மாற்றி ஈடி சேர்க்கணும். அப்ப கிராய் என்பது கிரைடு என்று மாறி இருக்கு. ரைட். அஃபர்மேட்டிவ் ஓ பாசிட்டிவ் நேர்பொருள் வாக்கியங்களுக்கு நாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரெகுலர் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்
verb examples regular verbsக்கு எப்படின்னு பார்ப்போம். சில உதாரணங்கள் இங்க பாருங்க. சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பன்மை. I நான் dumped dumpedண்டா இப்ப carelessly கவனம் இல்லாம garbage litter ஊத்த இத throw away வீசுறதுக்கு சொல்லலாம். to throw away வீசுறது. I dumped நான் வீசினேன், கொட்டினேன். we நாங்கள் dumped நாங்கள் கொட்டினோம், வீசினோம். you dumped நீ கொட்டினாய். அடுத்து you dumped நீங்கள் கொட்டினீர்கள், வீசினீர்கள். மாதிரி he dumped அவன் கொட்டினான், வீசினான். she dumped அவள் கொட்டினாள், வீசினாள். it dumped அது கொட்டியது, வீசியது. மாதிரி they dumped அவர்கள் கொட்டினார்கள், வீசினார்கள். அப்படி இருக்கலாம். ரைட். irregular verbs பாப்போம். irregular வினை சொற்கள். irregular verbs can be a bit tricky. இந்த irregular வினை சொற்கள் இருக்கலாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக. இந்த பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்துல கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கலாம். ட்ரிக்கி என்னக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் என்ன டிஃபிகல்ட், கஷ்டமானதாக, காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் சிக்கலானதாக, காம்ப்ளிகேட்டட், சிக்கலானதாக சில டைமுக்கு இருக்கலாம். ஆக்வர்ட், அன்நேச்சுரல் மாதிரி, இயற்கைக்கு மாற்றமான மாதிரி, ப்ராப்ளமேட்டிக், பிரச்சனைக்குரியது மாதிரி சில டைமுக்கு இருக்கலாம். பட் ஆனால் they don't have to be, ஆனால் அவ்வாறு இருக்க தேவையில்லை. if you familiarize yourself with them அவைகளோட நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொண்டா, உங்களுக்கு அது ஃபெமிலியரைஸ் ஆன பழக்கமான கஷ்டம் இல்லை, குழப்பம் இல்லை. பாருங்க, ப்ரெசன்ட் நிகழ்காலம், பாஸ்ட் இறந்த காலம். பாய் வாங்கு, பாட் வாங்கி முடிஞ்சு. உதாரணம் they buy அவர்கள் வாங்குகின்றார்கள், they bought அவர்கள் வாங்கினார்கள். அப்படி கம் வா, came வந்து முடிஞ்சு. do say did செஞ்சு முடிஞ்சு. ரைட். ஒரு உதாரணம் சொல்றேன்டா, he அவன், does they அவர்கள், do they do அவர்கள் செய்கிறார்கள். அது மாதிரி he என்று போட்டா doa does-ஆ, does he does அவன் செய்கிறான். இறந்த காலத்துல he did அவன் செய்தான். அதே மாதிரி they did அவர்கள் செய்தார்கள். அப்படி fly பறந்து செல், flew பறந்து முடிஞ்சு. get பெரு, got பெற்று முடிஞ்சு. ரைட். go go போ, went போய் முடிஞ்சு. அப்படின்னா they go அவர்கள் போகின்றார்கள். she என்றா goa goes-ஆ, goes she goes அவள் போகின்றாள். she went அவள் போனாள். they went அவர்கள் போனார்கள். have பெற்றிருக்கிறார்கள், பெற்றிரு அல்லது பெற்றிருக்கிறார்கள். they have அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அவர்களிடம் உண்டு, அவர்களுக்கிட்ட இருக்கு. they had அவர்களிடம் இருந்த, I had என்னிடம் இருந்த. they have I have மாதிரி she and வந்தா have-ஆ, has she has அவளுக்கிட்ட இருக்குது, அவளிடம் உண்டு, அவள் பெற்றிருக்கிறாள். மாதிரி பாஸ்ட்ல she had அவள் பெற்றிருந்தாள், அவளிடம் இருந்தது, she had. அப்படி வரும். ரைட். ப்ரெசன்ட் பாஸ்ட் பாருங்க. கீப் வைத்திரு, kept வைத்து முடிஞ்சு, வச்சு முடிஞ்சு. வைத்தார்கள், வைத்தேன், வைத்தாள். அப்படி வைத்தோம், வைத்தாய். அப்படி பேய் செலுத்து, பணம் செலுத்து, பெய்டு செலுத்தி முடிஞ்சு. ரன் ஓடு, ran ஓடி முடிஞ்சு. see பார், so பார்த்து முடிஞ்சு. ஸ்லீப் உறங்கு, slept உறங்கி முடிஞ்சு. டேக் எடு, கூட்டி கொண்டு போ, கொண்டு போ. டுக் எடுத்து முடிஞ்சு.
கூட்டிக் கொண்டு போய் முடிஞ்சு, கொண்டு போய் முடிஞ்சு, கூட்டிக் கொண்டு போனார்கள், கூட்டிக் கொண்டு போனாய் இதுதான் சொல்லலாம். டெல் சொல்லு, told சொல்லி முடிஞ்சு, think நினை கருது, thought நினைச்சு முடிஞ்சு, யோசிச்சு முடிஞ்சு அப்படி இருக்கலாம். There is no easy way to learn how to conjugate irregular verbs in the past tense. இறந்த காலத்துல irregular verbs, irregular வினை சொற்கள் இவைகளை conjugate பண்ண, மாற்றுவதற்கு, எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்வதற்கு இலகுவான வழி இல்லை. You simply have to memorize them. நீங்கள் சாதாரணமாக எளிமையாக நீங்கள் என்ன செய்யணும்னா அதை மெமரைஸ், லேர்ன் தம் பை ஹார்ட், மனப்பாடமாக்கணும். The following table illustrates how to conjugate sweep in the simple past tense. சாதாரண இறந்த காலத்தில் ஸ்வீப் என்ற வினை சொல்ல இவ்வாறு மாத்திரண்டு கீழே உள்ள அட்டவணை விளக்குகிறது. ஸ்வீப் conjugation in past simple tense. சாதாரண இறந்த காலத்தில் ஸ்வீப் எவ்வாறு conjugation மாறு என்று பார்ப்போம். சிங்குலர் ஒருமை, ப்ளூரல் பன்மை. I swept. ஸ்வீப் என்ற சொல், ஸ்வீப் என்றா கூட்டு, கூட்டுகின்றார்கள், கூட்டுகின்றோம், கூட்டுகின்றாய் அப்படின்னு வரும். மாதிரி இப்போ கூட்டுகின்றேன், இப்போ ஐ ஸ்வீப், நான் கூட்டுகின்றேன். அது மாதிரி இறந்த காலத்தில் எப்படி வரும்? ஐ ஸ்வீப் என்றால் நான் கூட்டுகின்றேன், அது ப்ரெசன்ட் நிகழ்காலம். அது பாஸ்ட் இறந்த காலமாக மாறக்கொள்ள எப்படி வரும்? ஐ நான், ஸ்வெப்ட் நான் கூட்டினேன். மாதிரி யூ ஸ்வெப்ட் நீ கூட்டினாய், ஹீ ஸ்வெப்ட் அவன் கூட்டினான், ஷீ ஸ்வெப்ட் அவள் கூட்டினாள், இட் ஸ்வெப்ட் அது கூட்டியது அப்படி வரும். ப்ளூரல் பன்மையில் பாருங்க, we நாங்கள் ஸ்வெப்ட் கூட்டினோம், யூ ஸ்வெப்ட் நீங்கள் கூட்டினீர்கள், they ஸ்வெப்ட் அவர்கள் கூட்டினார்கள். கீழே பாருங்க, to form the simple past of this irregular verb. இந்த irregular வினைச்சொல்லின் சாதாரண இறந்த காலத்துக்கு மாத்திரத்துக்கு, சாதாரண இறந்த காலத்தை உருவாக்குவதற்கு you remove the second e. ரெண்டாவது ஈய நீங்க நீக்குவீங்க. இப்போ ஸ்வீப்ல உள்ள இரண்டாவது ஈய நீங்க நீக்குவீங்க. ஃப்ரம் ஸ்வீப், ஸ்வீப்ல இருந்து இரண்டாவது ஈய நீக்கி அண்ட் அ டீ, ஒரு டீயை சேர்த்துக்கொள்வீங்க. ஒரு டீயை ஸ்வீப்ல இருந்து ரெண்டாவது ஈ நீக்கப்பட்டு கடைசிக்கு ஒரு டீ சேர்க்கப்பட்டிருக்குது. இப்போ ஸ்வீப் ஸ்வெப்ட் மாறி இருக்கு. Note that though the verb is irregular, இந்த வினைச்சொல் irregular-ஆக இருந்தாலும் it conjugates exactly the same way. ஒரே மாதிரி தான் அது மாற்றம் அடையுது. எல்லாத்துக்கும் ஸ்வெப்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் ஓ தேர்ட் பர்சன், அது தன்மை என்றாலும் முன்னிலை என்றாலும் படர்க்கை என்றாலும் எல்லாத்துக்கும் ஸ்வெப்ட் தான். as well as in the singular and plural forms. ஒருமை வடிவங்கள் என்றாலும் பன்மை வடிவங்கள் என்றாலும் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்வெப்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை என்றால் என்ன? ஐ நான், we நாங்கள். செகண்ட் பர்சன் யூ நீ அல்லது நீங்கள். தேர்ட் பர்சன் படர்க்கையில் ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, தே அவர்கள் அப்படிலாம் வரும். அப்போ எப்படி இருந்தாலும் தன்மை முன்னிலை படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எதாக வந்தாலும், சப்ஜெக்ட் எழுவாய் வந்து எதாக வந்தாலும், அதோட சிங்கியுலர் ஒருமையாக வந்தாலும் சரி, ப்ளூரல் பன்மையாக வந்தாலும் சரி, உதாரணம் அவன் என்று வந்தாலும் சரி, அவர்கள் என்று வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஸ்வெப்ட் என்று தான் வருது இந்த உதாரணத்துக்கு. அப்போ அதே மாதிரி irregular verbs எல்லாம் இப்படி தான். உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன்டா, இப்போ டேக் டுக் என்று மாறுது. டேக் கொண்டு போ, கூட்டி கொண்டு போ, எடு என்பது டுக் என்று மாறுது. இந்த டுக்
எடுத்து முடிஞ்சு கொண்டு போய் முடிஞ்சு கூடி கொண்டு போய் முடிஞ்சு எல்லாத்துக்கும் டுக் தான். அது நான் நாங்கள் நீ நீங்கள் அவன் அவள் அது அவர்கள் இப்படி தன்மை முன்னிலைப்படுறக்கே ஒருமை பன்மை எல்லாத்துக்கும் டுக் தான். ரைட். அடுத்து பாருங்க. This is the case for all irregular verbs in the past simple tense. இப்போ சாதாரண இருந்த காலத்தில் எல்லா irregular verbsக்கும் இப்படித்தான். Once you know the spelling of the irregular verb in the simple past tense, you can relax because it is the same for the first, second and third person as well as the singular and plural forms. அப்போ தன்மை முன்னிலை படர்க்கை ஒருமை பன்மை எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்கே கொஞ்சம் விளக்கமாக போட்டிருக்கேன். இது ஏன் இப்படி இந்த நோட்டை போட்டிருக்கேன்டா பாருங்க, நீங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சாதாரண நிகழ்காலம் படிச்சீங்களே அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே இப்படி வருது. உதாரணம், இப்போ ஸ்வீப் பண்ண சொல்லடுங்க. தே ஸ்வீப் அவர்கள் கூட்டுகின்றார்கள். ஆனா ஹீ அவன் அண்டு வந்தா ஸ்வீப்பா ஸ்வீப்ஸா ஸ்வீப் பண்ண சொல்லோட அங்க எஸ் சேர்க்கணும். விளங்குறா? பாருங்க, கிராய் கிராய், இப்போ தே கிராய் அவர்கள் அழுகின்றார்கள் கத்துகின்றார்கள். அது மாதிரி ஷீ அவள் அண்டு வந்தா கிராயா கிரைஸா கிரைஸ், அங்க ஐஇஎஸ் சேரும் வை இல்லாமாக்கிட்டு. அது எங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சாதாரண நிகழ்காலத்துல. ஆனால் இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சாதாரண இறந்த காலத்தில் அந்த கஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் இல்லை. இங்கே இலகுவானது.